வணக்கம். என் பேர் சுகன்யா. நான் சென்னையிலேருந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். பொதுவாகவே நம்மளுடைய ராசி, நட்சத்திரம் பற்றி யாராவது சொல்லும்போது, அதை பற்றி நம்ம கேட்கறதுக்கு ஒரு ஆவல் வரும். யூடியூபு, டிவியில் எதுலனாலும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லும்போது நமக்கு குழப்பம் தான் வரும். 6, 7, 8 அப்புறம் எண்கணிதம், வாக்கிய பஞ்சாங்கம், இப்படி நிறைய விஷயம் நமக்கு காதுல போகும்போது, எதுதான் உண்மை அப்படின்ட்டு நமக்கு ஒரு தேடல் இருக்கிறவங்களுக்கு அந்த குழப்பம் வர்றது கண்டிப்பா அந்த ஒரு குழப்பம் வரும். அப்போ அந்த மாரி பார்க்கும்போது நமக்கு பொதுவுடைமூர்த்தி சாரோட சஷ்டி டிவியில நான் சில வீடியோஸ் எல்லாம் பார்ப்பேன். அது கொஞ்சம் அவர் பேசுறது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இதே நேரத்தில என் ஃப்ரெண்டும் அவங்களும் பார்த்து 2 பேரும் கோயின்சிடென்டலா இத பத்தி பேசுவோம். அப்போ சரி அந்த வகுப்பு ஜாயின் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சுட்டு நாங்க 2 பேரும் ஜாயின் பண்ணோம். அதில பெரிய சவால் இந்த 4:30க்கு எந்திரிச்சுக்கிறது தான். அப்ப நாங்க 2 பேருமே ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டோம். இந்த மாரி யாரு எப்போ யாராவது எந்திரிக்கலைன்னா ஒருத்தர எழுப்பி விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா கிளாஸ் சேர்ந்ததுலேருந்து அந்த மாரி ஒரு சந்தர்ப்பமே வரல. ஏன்னா கிளாஸ் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. முதல்ல இப்போ ஏஎல்பி பத்தி சொல்லணும்னா, முதல்ல என்னுடைய அன்பு பகவானான கிருஷ்ணருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். இப்படி ஒரு வகுப்புல சேர்ந்து இத பத்தின ஒரு இத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பிராப்தத்த, ஒரு ஆசீர்வாதத்த குடுக்கறதுக்காக நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் ஏஎல்பியுடைய ஆதி குருவான பொதுவுடைமூர்த்தி சார் அவர்களுக்கும் என்னுடைய அன்பான தாழ்மையான பணிவான வணக்கங்கள். ஏஎல்பின்றது ஒரு ஆலமரம் மாதிரி. ஆலமரம் நம்ம பார்த்தாலுமே தெரியும். அது பறந்து விரிஞ்சு அந்த விழுதுகள் விட்டு அது ஒரு குடும்பம் மாதிரி இருக்கும் அந்த மரத்த பார்த்தா. அப்படிதான் ஏஎல்பி பார்க்கும்போது எனக்கு தோணிச்சு. சார் ஆலமரம் அதுலேருந்து நிறைய விழுதுகள், பயிற்சியாளர்கள் இவங்க நிறைய உருவாக்கியிருக்காங்க. அப்புறம் அந்த ஆலமர நிழல்ல ஒதுங்கின ஒரு 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 மாணவியா தான் நான் நினச்சிக்கிறேன். இன்னும் அதில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. இப்போதான் நிழலுக்காக ஒதுங்கியிருக்கோம். அதில் ஒவ்வொருத்தருக்குமே நன்றி சொல்லணும். முதல்ல இந்த கிளாஸை 4:32க்கு கரெக்டாக ஒரு ப்ரேயர் சொல்லி ஸ்டார்ட் பண்ணுற சி.கே. சத்யநாராயணன் சார் அவர்களுக்கும், அப்புறம் அதில் கிளாஸஸ் டெய்லி எங்களுக்கு கோஆர்டினேஷன் பண்ணுற வி. சாந்தகுமார் சார் அவர்களுக்கும், சாந்தி தேவி மேடம் அவர்களுக்கும், அப்புறம் பிரியா மேடம் எடுத்தாங்க அவங்களுக்கும், அப்புறம் கர்மா கிளாஸ் பற்றி எடுத்த நித்யா, அப்புறம் நித்யா மற்றும் அருளரசி மேடம் அவங்களுக்கும், அமுதா மேடம் அவர்களுக்கும், மற்றும் அதில் கிளாஸ் எடுத்த மற்ற பயிற்சியாளர்களுக்கும், என்னுடைய கோச் மணிகண்டன் சார் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வகுப்பு 4:32க்கு ஆரம்பிக்கும். ஆனால் நேரம் போகிறதே தெரியாது. நிமிர்ந்து பார்த்தா 6:30 ஆகிடும். அதுக்கப்புறமும் கிளாஸ் போயிட்டே தான் இருக்கும். பட் நாங்கள் ஜாபுக்கு போகிறதுனால டிஸ்கஷனில் ஓப்பனாக கலந்துக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன். அதுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுவேன். வகுப்பில் சேர்ந்ததுக்கப்புறம் எனக்கு நடந்த ஒரு மாற்றம் என்னென்னா, இந்த வார்த்தைகள் பேசும்போது நம்ம எவ்வளவு கவனமாக பேசணும், அந்த வார்த்தைகள் பிரயோகிக்கிற விதம் அது எவ்வளோ முக்கியம்ன்றது நான் ரொம்ப கொஞ்சம் அதை நான் கற்றுக்கிட்டேன் இங்கேருந்து. பேசுறதுக்கு முன்னாடி ஒரு கணம் யோசிச்சுட்டு அப்புறம் பேசணும்னு தோணுச்சு. அதுதான் எனக்குள்ள நடந்த ஒரு முக்கியமான மாற்றம்னு நான் சொல்லுவேன். அப்புறம் கிளாஸில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எல்லாரையுமே அவங்கவுங்களாவே பலன் போட வச்சிருவாங்க.
அந்த ட்ரெய்னிங் வந்து குடுத்துருவாங்க. ஸோ அது வந்து ட்ரெய்னிங்கில ஒரு 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 மைல்கல்னு சொன்னோம்னா, ஆ வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் அப்படின்றது கட்டாயம் அவசியம். ஏன்னா கடவுள் வந்து நம்மள ஒரு யூசர் மேனுவலோட தான் படைச்சிருக்காரு இந்த ஜாதகம்ன்றது. நம்ம அத தெரியாமலே நம்ம வந்து இது வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ அத தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நம்ம எப்படி கொஞ்சம் கவனமா இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருக்க முடியும். ஸோ அந்த மேனுவல வந்து படிக்கிறதுக்கு வந்து ஒரு வழிகாட்டியா இருக்கிறது தான் அந்த ஏஎல்பின்ற ஏஎல்பின்றது அது அந்த யூசர் மேனுவல படிக்கிறதுக்கு ஒரு வழிகாட்டி. பொதுமடை மூர்த்தி சார் வந்து அவரு உருவாக்கின அந்த பாடத்திட்டங்கள் வந்து ஒரு சிறந்த வழிகாட்டியா இருக்கு நமக்கு. பஞ்சபூதம் வந்து எப்படி நமக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கோ, பஞ்ச விதிகளின் மூலமா இந்த மேனுவல வந்து எப்படி நம்ம யூஸ் பண்றதுன்னு நமக்கே அவங்க கிளாஸ்ல சொல்லிக் குடுத்துருவாங்க. அது வந்து அது படிக்கும்போது கடவுளுடைய படைப்பு வந்து எவ்வளோ ஒரு அதிசயமானதுன்றது நமக்கு அனுபவபூர்வமா தெரியும். அந்த அனுபவம் வந்து அவங்கவங்க உணரும்போது தான் அது இன்னும் நல்லா தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த அனுபவம் வந்து எல்லாருக்கும் கிடைக்கணுன்ட்டு நானு இறைவனை பிரார்த்திச்சுக்கிறேன். மீண்டும் மீண்டும் சார் மற்றும் அனைத்து ஆசிரியருக்கும், எங்களுடைய கோச்சுக்கும் என்னுடைய பணிவான என் கூட கிளாஸ் எடுத்த மற்ற மாணவர்களுக்கும், இந்த பிரபஞ்சத்திற்கும், இவை அனைத்தையும் படைத்த அந்த பரபிரம்மத்திற்கும் எனது நன்றியை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, நன்றி, நன்றி.